அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீரத்தின் பெருமானார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அதாப் இந்த உலகத்திலே வராமல் இருக்கிறதுக்குண்டான 2 கேடயங்கள் இருக்கிறது. அதில் ஒரு கேடயத்தை அல்லாஹ் வானத்திற்கு உயர்த்தி விட்டான், ஒரு கேடயம் நம்முடனேயே இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். முதலாவது கேடயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இருந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வர்மர குர்ஆனில் கூறுகிறான், நபியே, நீங்கள் அந்த மக்களிடையே இருக்கும் பொழுது நான் அந்த மக்களை ஒருபொழுதும் தண்டிக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் வான்மறை குர்ஆனிலே பறைசாட்டுகின்றான். இரண்டாவது கேடயம் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடுதல். பாவமன்னிப்பு தேடுபவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் அவர்களை ஒருபொழுதும் தண்டிக்க மாட்டான் என்பதாக வான்மறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஜல்ல ஷானஹு தஆலா பறைசாட்டுகின்றான். சங்கை மிகுந்த ரமலான் மாதத்திலே, அதுவும் 2வது பத்திலே மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் தேடக்கூடிய 2வது பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமான தௌபாவை செய்து பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்வுடைய இறையர்களை பெற்ற நல் அடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.